பாருங்கள், இப்போ நம்ம கம்பு தோசை ரெடி பண்ணால் நம்ம கம்பு ஊற வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் தலை தட்டி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் இந்த அலாக்கில் எடுத்திருக்கேன். இது தலை தட்டி ஒரு அலாக்கு எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம இப்போ ஊற வச்சுருவோம். இது வந்து 6 மணி நேரம் ஊறினாங்க. இப்போ நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெந்தயம். பாருங்கள், நான் இப்போ 1/4 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருவோங்க. 6 மணி நேரம் கழித்து இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருவோம். இதை பாருங்கள், இப்போ 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. கம்பு தோசைக்கு நம்ம ஊற வச்சு இல்லைங்களா, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆட்டி எடுத்துக்கலாங்க. நான் மிக்சியில் தான் போடுறேன். நான் இப்போ அரைச்சி எடுத்துருவாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் மாவு போட்டேன், அரிசி போட்டேங்க. அதனால் நான் மிக்சிலேயே போட்டுக்கிறேன். சரி, இட்லி பதத்துக்கு நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். இதை இப்போ 6 மணி நேரம் ஊற வச்சோம்னாங்க. ஊற வச்சுட்டு இதை எடுத்து இப்போ அரைச்சிருக்கோம். இது ஒரு 5 மணி நேரம் புளிக்கணுங்க. ஆனால் நாங்கள் நைட்டு தான் இப்போ அரைச்சி வைக்கிறோம். காலம்பரை தான் நாங்கள் டிஃபனுக்கு செய்ய போகிறோம். நம்ம அப்போ வீடியோ பார்க்கலாங்க, இது இட்லி தோசை எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாங்க. இது இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இது பாருங்க, நம்ம அரைச்சி வச்சிடலைங்களா கம்பு, பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு. இது நல்லா பாருங்க, சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இது கம்பு தோசையும் ஊற்றிக்கலாம், நம்ம வந்து இட்லியும் ஊற்றலாம். நான் ரெண்டுமே ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா பொங்கி வந்து நல்லா புளிச்சிருச்சுங்க மாவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். இப்போ இந்த இட்லி தட்டில் ஆயில் தடவிட்டேங்க. இட்லி ஊற்றி வச்சுருவோம். இந்த கம்புல வந்து நம்ம இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. சிறுதானியமெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க இது. அதனால கம்பில் அவ்வளோ விட்டமின் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்புலெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி, நம்ம நார்மல் இட்லி தோசையை விட இது வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் எடுத்துக்கோங்க சிறுதானியத்தில். இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுருக்கோம். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டான தோசை வந்திருக்கு பாருங்கள். கம்பு தோசை நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கம்பு தோசை சூப்பராக வருது. இட்லியும் நல்லா வருதுங்க, தோசையும் நல்லா வருது. சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கம்பு இட்லி சூப்பராக வந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் தொளிச்சு எடுப்போங்க. சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குங்க. பாருங்க, கம்பு இட்லி சூப்பராக அப்படியே மெத்துன்னு சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இந்த மாதிரி சிறுதானியெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கம்பு ஐட்டம் நம்ம சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி இந்த கம்பு எடுத்துக்குங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் இதே மெத்தடில் செஞ்சு தோசையும் ஊற்றி சாப்பிடலாம். நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.